வணக்கம். பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்திகளில் முக்கியமானது முதன்மை செய்தியாக எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாடாளுமன்றத்திற்கு தொடர்ந்து வராமல் இருப்பது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு. 39 அமர்வுகளில் பிரதமர் 5 அமர்வுகளில் மட்டுமே கலந்துள்ளார். உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் ஆஜராக வேண்டும் என்று சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறதா? இது இங்கு நடக்கவில்லை, நேபாளத்தில் நடந்திருக்கிறது. இந்த செய்தியை கேரளாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டோஸ் தெரிவித்துள்ளார். அது இங்கு நடந்தால்தான் நம்முடைய நாடு எங்கோ சென்று விடுமே, பாலாரும் தேனாரும் ஓடும் என்றார்கள். உண்மையிலே ஓடத்தான் செய்யும். அடுத்த செய்தி, 2027 சென்செக்ஸ் அந்த கணக்கெடுப்பில் கேட்கக்கூடிய கேள்விகளில் இதுவரை இல்லாத வகையிலே மோசமான கேள்விகள். அது எப்படின்னு சொல்கிறதில்ல, அதாவது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையிலே, அதை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே உள்ள கேள்விகள் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன அந்த சென்செக்ஸில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பெற்றோர்களினுடைய மதம் பற்றி, பிறந்த தேதி பற்றி, பிறந்த இடம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமில்லை, மொபைல் நம்பர், ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், பாஸ்போர்ட் எண், வங்கியில் எத்தனை கணக்கு வச்சுருக்கிறீங்க அது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. சென்சஸில் கேட்குறாங்க. இதுவரைக்கும் இப்படி கேட்டதே கிடையாது. இப்போது இந்த அரசாங்கத்தினுடைய அந்த மேலே மக்களுக்கு நம்பிக்கை சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு நம்பிக்கை இன்மை மக்களுக்கு ஏற்பட்டு வருகின்ற நேரத்தில் எங்களுடைய முழு தரவுகளையும் உங்களிடம் கொடுத்தால் அது பாதுகாப்பாக இருக்குமா என்ற வகையில் மக்கள் ஐயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். இது குறித்து சமூக ஊடகங்களில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இதில் முக்கியமாக ஜெய்ராம் ரமேஷ் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே போல் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சஹாரி கோஷ் அந்த அம்மையாரும் இது போன்ற கேள்விகளை எழுப்பியுள்ளார். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த நாடாளுமன்றத்தில் பெரிய அளவிற்கு பாஜக நினைத்தது நடக்கவில்லை, அவர்கள் தோல்வியுற்றார்கள் என்று. ஆனாலும் ஒரு 12 மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதில் பெரிய அளவுக்கு ஒன்றும் விவாதம் இல்லாமல் கைதூக்கிட்டு நிறைவேற்றிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு மசோதா என்னன்னு கேட்டிங்கன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026. அது எம்எம்டிஆர் அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்கிறாங்க. இது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்று இந்த நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மசோதாவில் உள்ள முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களினுடைய கனிம வரி விதிக்கும் அதிகாரத்தை இது எடுத்து விடுகிறது, அவர்கள்ட்ட பிடிக்கிறது. இது குறிப்பாக கனிம உரிமைகள் மற்றும் கனிமம் உள்ள நிலங்களுக்கு மாநிலங்கள் விதிக்கும் சில வரி, செஸ், லெவி ஆகியவற்றை மத்திய அரசு நிர்ணயிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டுன்னு சொல்கிறான். இதனால்தான் மாநிலங்களில் நிதி மற்றும் கூட்டாட்சி தன்னாட்சி மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுகிறது. மாநிலங்களுடைய உரிமைகள் மிகப்பெரிய அளவிற்கு, வரியை நம்ம போட முடியாதுங்கிற நிலைமைக்கு இதற்கு எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இப்போ இனிமேல் மாநில அரசுகள் எந்த வகையான வரியும் செஸ் உள்பட விதிக்க முடியாது இந்த கனிமம் சம்பந்தப்பட்ட நிலங்கள் மீது. இந்த நிலங்களினுடைய ஒழுங்குமுறை முழுவதையும் ரெகுலேஷன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒன்றிய அரசு கொண்டு வந்துட்டு எதெல்லாம் தான் கொண்டு வருவாங்கப்பா. இனிமேல் மாநிலங்கள் உரிமை தொகை மட்டுமே வசூலிக்க முடியும். கனிமத்தின் அளவு, மதிப்பு அல்லது உரிமை தொகை ஆகியவற்றின் அடிப்படையில் வேறு வரிகள் விதிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில்
2024 ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. 2024 அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கனிம வளம் நிறைந்த மாநிலங்களுக்கு சொந்தமாக வரி விதிக்கும் அதிகாரம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இதை இந்த சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு முடக்கி விட்டது, ரத்து செய்து விட்டது. இன்னொரு வகையில் இன்னொரு உரிமையை மாநிலங்களிடமிருந்து பிடுங்கி இருக்கிறது. இது குறித்து பெரிய அளவிற்கு எதிர்க்கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அல்லது அகில இந்திய அளவில் எதிர்ப்புகளை தெரிவித்த மாதிரி தெரியல. அப்போ இப்படிலாம் போயிட்டு இருந்தா ஏன் சாராய கடையை ஓப்பன் பண்ணி அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டான். இதற்கு எதிர்த்து போராட வேண்டும். இது ஏன் தமிழ்நாடுன்னு சொன்னால் என்னுடைய மாநிலத்தில் வந்து நிலக்கரி கிடைக்கு அல்லது மணல் கிடைக்கு அல்லது பாக்சைட்டு கிடைக்குன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் அதன் மீது வரி போடுவது இயல்பு, அதுதான் உண்மை. எல்லாத்தையும் நீ பிடிங்கிட்டேன்னா மத்திய அரசு, அப்போ வேறு எதுக்கு தான் வந்து இந்த மக்கள் இருக்காங்க, இந்த அரசாங்கம் இருக்கிறது, அதை யோசித்து பாருங்கள். சரி, அடுத்த செய்தியை பார்ப்போம். இது ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். இந்தியாவில் உள்ள பொது அறிவு புத்தகங்களில் இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி பற்றி ஒரு முழு அத்தியாயம் அந்த அம்மையாரை பற்றி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் இந்தியாவில் உள்ள ஜென்ரல் நாலெட்ஜ் புக்குகள் எல்லாம். இதை பற்றி கூடுதல் தகவல் என்னன்னு சொன்னால், அந்த அம்மையார் வந்து உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, எத்தனையோ பிரதமர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றிலாம் ஜிகே புக்கில் நம்ம ஒதுக்கலை. இந்த அம்மையாரை பற்றி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் வந்து ட்ரம்ப் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு உடைய தளத்தை நான் இங்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காகவா? அல்ல அல்ல. இந்த அம்மையார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கிறார் என்று கருதப்படுகிறது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இது அதனால தான் ஒரு சாப்டரே ஒதுக்கியிருக்காங்க பார்த்துடுங்களேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காக்ரோச் இளைஞர் எழுச்சி போராட்டத்தின் போது மெலோனிக்கு நிறைய அந்த அம்மையாருக்கு ஊடகங்களில் ட்விட்டர்கள் எல்லாம் செய்திகள் போச்சு. என்ன போச்சுன்னு சொன்னால், நீங்கள் மோடியின் நண்பர் தானே, அவரிடம் சொல்லுங்கள் இந்த மாணவர்களுடைய அந்த பிரச்சனையை தீர்க்க சொல்லி அப்படின்னு போச்சு. அந்த அளவிற்கு மிகப்பெரிய வைரலாச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போது நம்முடைய பிரதமருடைய நண்பராக இருக்கும் பட்சத்தில் ஜென்ரல் நாலெட்ஜில் ஒரு சாப்டர் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள். இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களில் 89% நிலையங்களில் அடிப்படை வசதி, பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தணிக்கை குழு ஒரு 512 ரயில் நிலையங்களில் வந்து ஆய்வு செஞ்சதில் 458 ரயில்வே ஸ்டேஷனில் இவைகள் அதாவது ஏதாவது ஒரு அடிப்படை வசதி அல்லது எல்லாமுமாகவே இல்லை என்பதை அறிந்திருக்கிறது. அதில் 42% ரயில்வே நிலையங்களில் மின் விசிறி கிடையாதுங்க. அங்கே இருந்தால் அங்கே மக்கள் உட்கார்ந்தா சம்மரில் அவ்வளோதான், செத்தான். 27% ரயில் நிலையங்களில் குடிநீர் குழாய் கிடையாது, டேப்பு கிடையாதுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் லேட்டாக வருதுன்னு சொன்னால் குடிக்க தண்ணி கிடையாது. 13% நிலையங்களில் பிளாட்ஃபார்த்துக்கு மேலே கூரை கிடையாது. ஹார்ட் சன்னு 2 மணிக்கு 1 மணிக்கு 11 மணிக்கு வந்ததுன்னா அவன் வெயிலில் தான் உட்கார்ந்துருக்கணும் மக்கள், பேசஞ்சர்ஸு. 12% நிலையங்களில் கடிகாரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதில் மொத்தம் 542 54 ரயில் நிலையங்களில் தான் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. இதில் இன்னொரு செய்தி பாருங்கள். அந்த சிஏஜியோடைய ஆய்வில் இந்த ரயில்வே நிலையங்களுடைய அந்த வாட்டர் கூலரில் இருக்கக்கூடிய குடிநீரில் ஈகோலி பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா அது இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாதிரிகளில். இதில் பல்வேறு மண்டலங்கள் வந்து இதில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நான் அந்த இந்தியா முழுக்க உள்ள மண்டலங்களை நான் பேச போகிறதில்ல. நம்ம இப்போ நமக்கு சம்பந்தப்பட்ட தெற்கு ரயில்வே எஸ்ஆரில் மட்டும் கோயம்புத்தூர் பாலக்காடு ஜங்ஷனில் இந்த ஈகோலி
தண்ணீர் வாட்டர் கூலரில் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடியது, கடுமையான சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த லட்சணத்தில் புல்லட் ட்ரெயின் விட போகிறாங்களாம். அதுக்காக பல்வேறு ரயில் நிலையங்களில் நம்ம தலைவர் பச்சைக்கொடி காமிச்சிட்ருக்காரு, புது புது திட்டங்களை அறிவிச்சிட்ருக்காரு, கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து. குறைந்தபட்சம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி கொடுங்கப்பா, டாய்லெட் வசதி கொடுங்க, சிறுநீர் கொடுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் இன்றைக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் தோழர்களே. இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் கவனத்திற்கு, ரூஸ்டர் செய்திகளில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்து பார்க்குறீங்க. எந்த நாடு, எந்த ஊரில் இருந்து, கிராமத்திலேருந்து பார்க்குறீங்கிறத ஒரு நீங்கள் அந்த பின்னால் உள்ள அந்த ஃபீட்பேக்கில் கொடுங்க. அதுபோல் கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. அதுபோல் நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்ற ஒரு சேனல் நடத்துகிறேன். சமூகம் சார்ந்த முற்போக்கு கருத்துக்களுக்காக, மக்களினுடைய, தொழிலாளிகளுடைய, விவசாயிகளினுடைய உரிமைகள், அந்த நோக்கில் அதற்காக அந்த சேனல் நடத்துகிறேன். அதற்கும் தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் அதை கொண்டு செல்லுங்கள். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.